மாலை வணக்கங்கள். நமது அழைப்பிற்கிணங்க சிறப்பு விருந்தினராக நமது வைர விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள பட்டிமன்ற நகைச்சுவை பேச்சாளர் திரு மோகனம் சுந்தரம் சார் அவர்களை ஆர்கனைசிங் கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வைர விழாவில் என்னை பேச அழைத்த டாக்டர் லெனின் பாபு அவர்களே, அன்பு நண்பர் வேணுசங்கர் அவர்களே, சகோதரர் கிருபாகரன் அவர்களே, இன்றைக்கு இந்த பள்ளியின் நிர்வாகிகளே, முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்களே, இங்கே படித்து முடித்து உலகத்தின் பல பாகத்திற்கு சென்றாலும் கூட தன்னுடைய பள்ளியை மறக்காமல் திரும்ப வந்திருக்கும் இந்த பள்ளியின் பழைய மாணவ நண்பர்களே, பொதுமக்களே, மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தமிழ்நாட்டில் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்கன்னா அதையே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். இதுலேயே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க. மீதி பேருக்கு எனக்கு தெரியும். நீ பேசி தட்டுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு முடிவில் இருக்கீங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் இன்னும் மனசு, நீங்கள் இருட்டில் இருக்கீங்க, அதனால் யார் எழுந்து போனாலும் தெரியாது. 7 மணி வரையும் எழுந்து போக மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டின்னர் 7 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. கை தட்டுறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மற்றவர்களை பாராட்டுகிற குணம் என்பது மனித குணம், அது தெய்வ குணம். யார் மற்றவர்களை பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் கை தட்டணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஆசிரியர் பெருமக்களை உட்கார வைத்து அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களுக்கு பரிசு வழங்கி அவர்களை பெருமைப்படுத்தியது நம்முடைய முன்னாள் மாணவர்களுக்கு அனைவரும் சேர்ந்து ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டு ஒன்றை தட்ட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்திலேயேங்க பொறாமப்படாத ஒரு ஜாதி இருக்குதுன்னா அது டீச்சர் மட்டும்தான். வேற எந்த பதவிக்கு போக பொறாம இருக்கும். இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ பேசுகிறோமே, நம்ம பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இன்க்ரிமெண்ட் 100 ரூபாய் ஜாஸ்தியானாலே 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. நம்ம மனசு அப்படி இருக்கு. ஆனால் என்கிட்ட படித்த பையன் டாக்டர் ஆகிட்டான், என்கிட்ட படித்த பையன் என்ஜினியர் ஆகிட்டான் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிற ஒரே இனம் நம்முடைய ஆசிரியர் இனம். 2 விஷயங்க. எல்லா வேலையிலையும் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் காம்பவுண்ட் ப்ரொஃபஷன் பேர். 2 ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் காமன் ப்ரொஃபஷன் பேர். நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட கடன் வாங்கணும்னா பேங்க்குக்கு தான் போகணும், அவர் வீட்டுக்கு போக முடியாது. தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவர் ஆஃபீஸுக்கு தான் போகணும், வீட்டுக்கு போக முடியாது. ஆனால் டாக்டர், ஆசிரியர்
எங்க பார்த்தாலும் அவர்கள்கிட்ட அறிவுரை கேட்கலாம். அவர்கள் காமன் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த பணியில் இருப்பவர்கள் மருத்துவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் மட்டும்தான். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு கல்லூரி முடிச்சுட்டு போனவங்க இந்த மாதிரி ரீயூனியன் வைக்கிறதுல நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி, அதுக்கப்புறம் மேல் படிப்பு, அதுக்கப்புறம் வேலை, அதெல்லாம் பண்ணியே தன்னுடைய பள்ளியை மறக்காம இருக்கிறதுனா அது அந்த பள்ளிக்கு பெருமையா, அந்த மாணவர்களுக்கு பெருமையா? எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது இங்கே வந்த உடனே. ஏன்னா நான் +2 முடிச்சுட்டு கடைசியாக எங்கள் ஸ்கூலுக்கு போனது டிசி வாங்கிறதுக்கு தான். அது கூட நேரில் வரணுன்றது. அங்கே ஆஃபீஸ் ஆள் கிட்ட கேட்டேன் டிசி வேணும்னு. அவன் உடனே நீ எதாவது வச்சேன்னா +2ன்னு பார்த்ததே இல்லையே. நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஒழுங்காக ஸ்கூல் போனால் தானே. நீ போய் லைப்ரரியில் போய் என்ஓசி வாங்கிடுவான்னா. எனக்கு ஆக்சுவலாக அந்த என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு தெரியாது. லைப்ரரியான்னு போய் வாங்கினா போகணும். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வழி கேட்டு போய் லைப்ரரியில் போய் லைப்ரரியன் கேட்டார், தம்பி நீங்கள் +2வா அப்படின்னாரு. ஆமாம் சார். நான் பாஸா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன எல்லாருமே அதே கேள்வி கேட்டுக்கிறீங்க, பாஸா பாஸான்னு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போனதே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் 50வது ஆண்டு விழா நடந்தது, பொன் விழா. அதுக்கு என்ன பண்ணாங்க, பழைய மாணவர்களுக்கும் சேர்த்து இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பழைய ஆர்வத்தில் அந்த ஆர்வத்தில் போனேன். என் கூட படித்த பையன் வந்தான். சார் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் சார், 2 பேரும் ஒரே பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருந்தோம். உன்னை பார்த்துல அப்போல்லாம் இது கிடையாதுல்ல, மொபைல் கிடையாது. 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒருத்தன் எழுதிப்போம், உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை மறக்க மாட்டேன், அல்ல சகலமே மறந்துடுவோம். எவனுக்கும் ஃபோன் கிடையாது, எல்லாமே பிபி நம்பரு. மொனக்கடை அண்ணாச்சி இது. நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், வருஷம் வீடு மாற்றினப்போம். அவன் உன்னை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன்டா, உன் அட்ரஸ் தெரியலடா, அப்படி இப்படி இப்படின்னா எல்லாம் முடிஞ்சுது சார். ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ் சேரும்போது எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். ஏன்னா கோ எஜுகேஷன்ற அலைச்சல்ல. இந்த பையன் என் கூட 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரையும் படித்தவன். சும்மா இல்லாமல் நம்ம வாய் சும்மா இல்லை, டேய் வாடா எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு. அவன் திருநெல்வேலி வந்தான். வீட்டுக்குள்ளே போனேன். என் கூட 6ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரையும் படித்தான் சார். வீட்டுக்குள்ளே போனேன், என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், இதான்டா என் ஒய்ஃபுன்னு. உத்து பார்த்தான், இதுவா? அப்போ அது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 12 வரையும் மச்சான் சார். அப்போ அது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுகிட்ட சொல்றதுக்கு எனக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த ரீயூனியன்ல ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோடு சேர்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் இங்க என்ன பார்க்குறேன்னா, அந்த மாணவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு உயர்ந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி தான் ஒரு மிகப்பெரிய சான்று. டாக்டர் லெனின் பாபு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்க. சார் சும்மா சொல்லுங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதனால பெருமை? பள்ளிக்கூடத்தினால் மாணவர்களுக்கு பெருமையா, இல்ல மாணவர்களினால் பள்ளிக்கூடத்துக்கு பெருமையா? டாக்டர் லெனின் பாபு கேட்டார்.
சரி, யாருக்கு யாரால் பெருமை? பள்ளிக்கூடத்தால் மாணவர்களுக்கு பெருமையா, மாணவர்களால் பள்ளிக்கூடத்துக்கு பெருமையா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, பள்ளிக்கூடம் என்பது பெற்றோர்களைப் போல என்ன, தன் குழந்தை எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி தான் வளர்ப்பாங்க பெற்றோர்கள். பள்ளிக்கூடமும் தன்னிடம் வருகிற குழந்தைகளை ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கும், ஒரே மாதிரி தான் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். சார், ஒரு குடும்பத்தில் 3 பையன் சார், 3 பையனும் ஒழுங்காக வளர்க்குறாங்க, ஒன்றா தான் வளர்க்குறாங்க, ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. பெரிய பையன் பேங்க்கில் ஆஃபீஸர் ஆகிறான், 2வது பையன் ரயில்வேல இருக்கிறான், 3வது பையனை போலீஸ் தேடுது, குடிச்சிட்டு சுற்றுறான். அப்போ யார் தப்பு? பெற்றோர் தப்பா? இல்லை. ஒரு பெற்றோருக்கு எது பெருமை? ஒன்றும் இல்லைங்க. தன் குழந்தைய படிக்க வச்சு, வேலை வாங்கி வச்சு, திருமணம் பண்ண வச்சு, அவனோட சுகதுக்கத்தில் ஒன்றா இருக்கிற பெற்றோருக்கு உண்மையிலேயே எது ரொம்ப பெருமையாக இருக்குது தெரியுமா வாழ்க்கையில்? அந்த பெற்றோருடைய குழந்தைகள் ஒன்றாக சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு 60வது கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த பெற்றோர் அடைகிற இன்பம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம். அது போல தான் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு 60வது ஆண்டு விழாவை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துக்கு சஷ்டியப்ப பூர்த்தி. அப்ப குழந்தைகளினால் பள்ளிக்கூடத்துக்கு பெருமை. நான் இங்கே வரும்போது சார்கிட்ட கேட்டேன், லெனின் பாபு சார்கிட்ட, எவ்வளோ நேரம் பேசலான்னு. ஒரு 40 மினிட்ஸ் பேசுங்க சார்னாரு. நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க, எனக்கு தெரியும், 7 மணி வரையும் ரசிப்பீங்கன்னு தெரியும். எப்பவுமே எனக்கு கொங்கு மண்டலத்தின் மீது ஒரு பெரிய பாசம் உண்டு. ஏனென்றால் நல்ல ரசிக சபை கொங்கு மண்டலத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கும். நல்லா ரசிப்பீங்க. சில இடத்துல இல்லைங்க, சென்னையிலலாம் ரொம்ப கஷ்டம், கூட்டமே வரமாட்டேது. வந்தாலும் ஒரு 20-30 பேர், எல்லாம் 60+ சீனியர் சிட்டிசன். காது கேட்கலன்னு முன் வரிசையில் உட்காந்துக்கிறான். சில பேர் வந்து உட்காருவான், ரசிக்க மாட்டான், நம்மளே உத்து பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இப்படி பார்க்குறாங்கன்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது. சில விஷயம் இருக்குங்க, நாம் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று அர்த்தம் பண்ணிப்பான். இந்த ஒரு கோயிலில் என்ன பேச கூப்பிட்டாங்க, நாயன்மார்கள் 4 பேர் அப்படின்னு தலைப்பு. நான் அதெல்லாம் கூட பேசுவேன். நான் என்ன பண்ணேன், சும்மா அப்பர் சுந்தரர்னு பேசிட்டு இருக்கிறோம், புதுமையாக ஒரு 4 நாயன்மார், எல்லாருக்கும் தெரியாத நாயன்மாராக பேசுவோம்னு சொல்லி எரிபத்த நாயனார், குங்குலிய கலைய நாயனார், விரல் மீண்ட நாயனார், இயற்பகை நாயனார், ஒரு 4 நாயனார். ஒரு நாயனார் 30 நிமிஷம் பேசினேன். எல்லாம் பேசிட்டு 4வது நாயனாராக இயற்பகை நாயனார் பேசினேன். இந்த இயற்பகை நாயனாரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட உண்மையான பேர் என்னன்னு சேக்கிழார் எழுதவே இல்லை. ஏன்னா அவர் பண்ண சேவை அந்த மாதிரி. அவர் என்ன, அவருடைய சேவை என்ன தெரியுமா? சிவசேவை. சிவனடியார் எது வந்து கேட்டாலும் தங்கிட்ட இருக்கிறத கொடுத்துருவார். அதுதான் அவருடைய பணி. சிவன் அவரை சோதிப்பதற்கு என்ன பண்ணாரு, சிவனே சிவனடியாரா வந்து இயற்பக நாயனார்கிட்ட வந்து, உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டார். சாமி என்ன வேணும்னாரு. ஒன்றும் இல்லை, உன்னோட மனைவியை எங்கூட அனுப்பிச்சிருன்னாரு. சார், ஒரு ஆண் மகன் கொடுக்க முடியாதது மனைவி. ஆனால் இயற்பகை நாயனார் அழைத்து கொண்டு போங்கள்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சேக்கிழாரு இயற்கைக்கு புறம்பாக செய்ததால் அவர் பெயர் இயற்பகை நாயனார்னாரு. சார், அறவர் உருக்கமாக பேசினேன் சார். படிக்கட்டு இறங்குற அங்கேயே ஒருத்தன் நின்னான். இப்போ வருவாரான்னு கேட்டான். யாருன்னு. சிவபெருமான் தான் சார். மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன், தொல்லை தாங்க முடியலன்னா. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்,
அவன் என்ன சொல்கிறான்னு. சார் உண்மையிலேயேங்க நல்லது செய்யணும்னு நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது. நல்லதெல்லாம் இப்போ செய்ய முடியல. நான் காசாக கொடுக்க முடியாதுன்றதுனால நம்ம செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, சீனியர் சிட்டிசன் ஹோமு. எப்படின்னா உண்மையிலேயே ஆதரவற்றவர்கள், சொந்தக்காரன் குழந்தை குட்டி யாருமே கிடையாது, அனாதை. ஒரு 40-50 பேர் இருக்காங்க, எல்லாம் 70, 80. ஓப்பனாக சொல்லணும்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டெத்து. அதுதான் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து என் சொந்த செலவில் டிரைவர் போட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் ஒரு 1 hour அவங்கக்கிட்ட தமாஷா பேசிட்டு காசு வாங்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச சேவை அதுதான். நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் இ பாஸ் வாங்கின்னு போயெல்லாம் அங்கே பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சேவை இல்லை. என்ன இல்லை கைத்தட்ட சரி, இப்போ போகிறதில்ல. ஒரு வருஷம் முன்னாடி போனேன், பேசி முடிச்சவுடனே ஒரு பெரியவர் இங்கே வானார். கிட்ட போனேன், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அங்கே அதுதான் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஐயா தம்பி, ஒன்றும் இல்லை, நீ வர அன்னைக்கெல்லாம் நீ சிரிப்பாக பேசுறியா? நீ வந்துட்டு போன பிறகும் நீ பேசுனதே நாங்கள் பேசி எங்களுக்குள்ளே சிரிச்சுப்போம்பா, அன்னைக்கு ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்குன்னாரு. ரொம்ப நன்றி. ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம்பானாரு. என்னங்க என்ன, நீ உன் இஷ்டமாக வர, உன் இஷ்டமாக போகிற, நீ ஒன்று செய், பேசாமல் எங்களோடைய தங்கிடு. இது ஆதரவற்ற முதியோர் இல்லம், பேசாமல் எங்களோடைய தங்கிடு, எல்லாம் ஒன்றா இல்லைன்னு. எல்லாமே அப்படிதான், நல்லது செஞ்சாலும் தப்பு. நம்ம ஒரு சார் பேசும்போது சொன்னார், அந்த காலத்தில் நீங்கள் பண்ண அட்டகாசம் அப்படிலாம். அந்த காலத்திலே அப்படின்னா இந்த காலத்து மாணவர்கள் ஐக்கியம் அதிகம் சார், ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். இந்த காலத்து டீச்சருக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். நம்மலாம் எவ்வளோ பெட்ரு சார், நம்மலாம் மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணுவேன், கேள்விக்கு பதில் தெரியலன்னா விட்டுருவோம், ஒன்று சாய்ஸில் விடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டு புத்திசாலியாக இருக்கிறான் சார், ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த கேர்ள்ஸு கூட பரவாயில்ல சார், கொஞ்சம் இந்த பாய்ஸ் இருக்கானுங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டெல்லாம் ஆசிரியராக இருக்கிறவங்களாம் அழுகுறான். ஒருத்தர் சொல்கிறான், தமிழ் பேப்பர் திருத்திருக்கான், அதில் ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, 50 காப்பியம் சிறு குறிப்பு வரைகன்னு இருக்கு. நம்ம பையனுக்கு அது தெரியல, சிந்தாமணி சில ஒன்றும் தெரியாது. ஆனால் 2 மார்க்கு விடுறதுக்கு மனசு இல்லை. எவ்வளோ புத்திசாலி பாருங்க. கேள்வி போட்டான், 50 காப்பியம் சிறு குறிப்பு அண்டர்லைன் பண்ணா ஏ, இது 5 காப்பியம் பி, 5 பெரிய காப்பியம் சி, 5 நல்ல காப்பியம். முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இதை தப்புன்னுவீங்களா? டை என்ன கேள்வி கேட்ட, 50 ரொம்ப புதுசாதீங்க, நம்மள தைரியம் ஜாஸ்தி சார். 30,000 அடியில் பறக்குதுங்க பிளேனு. திடீர்னு ஸ்பீக்கரில் பைலட்டு குரல் கேட்குது, ஓ மை காட், ஓ ஷிட், தி காட் சேஸ் தி கிங், ஓ அப்படின்னு பயந்துட்டாங்க எல்லாரும். பிளேனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பையன் நேராக இருந்தான், தைரியமாக உள்ளே போனான், காக்பீட்டை திறந்தான். பைலட்டுக்கிட்ட, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, சத்தம் வருது, என்ன பிரச்சனையா அப்படின்னா. பைலட், ஓ சாரி நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், ஒன்றும் இல்லை, காஃபி குடிக்கும்போது ஆடி காஃபி கொட்டி பேண்டெல்லாம் ஈரமாயிடுச்சு, சாரி.
அதுக்கு அந்த பையன் சொன்னான், அங்கே வந்து வெளில பாரு எல்லார் பேண்ட்டும் ஈரமாயிடுச்சு அப்படின்னா. சார் மனசில் தைரியம் சார், அது எல்லாத்துக்குமே எதுவுமே இல்லை. நம்மளோட பெரிய தவறு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நம்ம பண்ணுறது என்னென்னா, மற்றவர்களை காட்டி நம்ம குழந்தையை மிரட்டுறது. உண்மையிலேயே சாதனை புரிய வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாணவனும் சாதனை புரியலாம். இப்போ இங்கே வந்த 60 ஆண்டு விழாவை நடத்துகிற முன்னாள் மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்து வெற்றி அடைந்து வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மூலையிலே எங்கோ ஒரு இந்திய பிரதேசத்தில் இருந்தாலும் கூட தன் பள்ளிக்கு திரும்ப வந்து தன் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய நினைப்பு. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, மற்றவர்களை போல் நம் குழந்தைகள் வளர வேண்டும் எல்லா காலத்திலையும் எல்லா அம்மாவும் பேசுறது. எனக்கு தெரிஞ்சு சார், இந்த உலகத்திலேயே ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா அது ஆசிரியரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது என்பது என்னுடைய கணிப்பு. எத்தனை பேரை ஒன்று அப்துல் கலாம்ல ஆரம்பிச்சு டாக்டர் அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு, டாக்டர் அம்பேத்கர் பேர் அம்பேத்கர் இல்லை, அது தெரியும்ல, அது அவருடைய ஆசிரியர்களுடைய பெயர். அதுபோல எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ அறிவாளிகள், அறிஞர்கள், எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருந்தது ஆசிரியர்கள். ஆனால் நம்ம பெற்றோர்களுக்கு என்னன்னா, எல்லா பெற்றோருக்கும் என்னன்னா அவங்க குழந்தை கண்டிப்பா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். நான் கூட கேட்பேன், எல்லாருமே டாக்டர் ஆனால் யார் தான் பேஷண்ட் ஆகுறது? எல்லாருமே கலெக்டர் ஆனா யார் தான் இது ஆகுறது? தபேதா ஆகுறது? ஒரு பள்ளிக்கூடம் வழிகாட்டும், அவ்வளவுதான். இப்போ இந்த பள்ளியில இந்த 60 வருஷத்துல படிச்ச எல்லாருமே முன்னுக்கு வந்துட்டோமா? இல்ல சார். கெமிஸ்ட்ரி லேபுக்கு போய் ஒழுங்கா டீச்சர் சொன்னதை செஞ்சவன் இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறான், பெரிய ஆஃபீஸராக இருக்கான். கெமிஸ்ட்ரி லேபுக்கு போய் அந்த அந்த பைப்பை தூக்கி தொப்புன்னு வெளில போட்டு சிச்சுன்னு இருந்தவன் இன்னைக்கு செக்யூரிட்டியாக இருக்கான், நம்ம பள்ளியில் படித்தவன். ஆக பள்ளி வழிகாட்டும். அந்த வழியை அடைந்து அந்த இலக்கை அடைய வேண்டியது மாணவர்களுடைய சாதனை. அந்த சாதனை செய்த மாணவர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ரோல் மாடல் என்பது ஆசிரியர்கள் மட்டும்தான். எனக்குலாம் ரொம்ப கஷ்டம் சார். 5 வருஷம் என் வாழ்க்கை பழா போச்சு. எங்கள் அம்மாவால் எனக்கு ரோல் மாடல் ஒருத்தர் தான் சார். யார் தெரியுமா? எங்கள் பெரியமா பையன், பேர் மகேஷ். ஒன்றும் இல்லைங்க, நல்லா படிப்பான். இந்த 100க்கு 100 வாங்குறானுங்கள்ல, அந்த மைனாரிட்டி. நம்ம 100க்கு 35 வாங்குறோம்ல, அந்த மெஜாரிட்டி. சார் உண்மையிலே சார், அந்த 100க்கு 35 வாங்கி பாஸ் பண்ணுற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, இந்த உலகத்திலேயே யாருக்கு வராது சார். அது வாங்கி பாஸ் பண்ணவனுக்கு தான் தெரியும். இந்த 98 வாங்கினோம் பார்த்துக்கிறீங்களா, 2 போச்சு 2 போச்சு 2 போச்சு 2 போச்சுன்னா 35 வாங்கினோம் பாருங்க, எப்படா வந்தது? வாத்தியார் ஏதோ போட்டிருக்காரு, பாவம், நல்லா இருக்கட்டும். எங்க மகேஷ் இருக்கான்ல, ரோல் மாடல். அவன் ஃபர்ஸ்ட் வருவான் சார், சும்மா இருக்க மாட்டான். எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவான், சித்தி நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்வான். எனக்கு குட்டு விடும். நீ என்னடா ரேங்க்கு அப்படின்னாங்க. 27ன்னு திட்டுவாங்க சார். +2ல் அவன் ஸ்டேட் செகண்டு, நான் வந்து தத்தி தவறி பாஸ் பண்ணேன். அவனுக்கு என்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிது. அப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது ஒரிஜினல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கிண்டியில் இருக்குமே ஒன்று, அது. நான் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டேன். அவன் இன்ஜினியரிங் காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினான் சார். வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறான், சித்தி கோல்டு மெடல்லாம்.
திரும்பி ஒரு நாள் வந்தான், சித்தி எனக்கு வேலை கிடச்சிருச்சு. எங்கள் அம்மா கேட்டாங்க, மாதம் எவ்வளோடா சம்பளம் என்னாங்க. 25,000 ரூபான்னாங்க. எங்கள் அம்மா என்ன திரும்பி உனக்கு எவ்வளோடா சம்பளம்னாரு. 7,000 ரூபா. அதுவே பெரிய விஷயம் சார். ஒரு நாள் வந்து எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டான், சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிதுன்னு. தொலைஞ்சேன். நான் திருப்பதியே தாண்டினதில்லை. போயிட்டான் சார். அவ்வளோ திட்டு, மகேஷப்பாரு மகேஷப்பாரு. இன்னும் இருந்தாலும் எங்கள் அக்கா கொடுத்து வச்சவோ, அவளுக்கு ஒரு குழந்தை, நீ தந்தி. ஐயோ, டெய்லி திட்டு விடும். இவன் அமெரிக்கா போன எனக்கு சும்மா இருக்கணும்ல, அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான் சார். சித்தி கார் வாங்கிட்டேன், சித்தி வீடு வாங்கிட்டேன் சார். 15 வருஷம். ஆனால் அந்த என் ரோல் மாடல் மகேஷ் எனக்கு பண்ண ஒரே நன்மை, அங்கே போனான், செட்டில் ஆகிட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், அங்கேயே இந்த கருப்பின பெண் இருக்காங்கல்ல, நீக்கிறோன்னு சொல்லுவோமே, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினான். பழக்க தோஷத்தில் அதையும் எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எங்கள் அம்மா அதை என்கிட்ட சொல்லலை, ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட இது, நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன், அம்மா மகேஷ் மாதிரி ஒன்றும் பண்ண முடியல, ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல அம்மானு இருக்கிறேன்னு. டே அவன் கிடக்கிறான், வணங்காதவன், கம்மிடுறா அப்படின்னாங்க. மகேஷ் விளங்காதவன் சொல்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு சார். இந்த உலகத்திலேயே ரோல் மாடல் நான், அது பெற்றோர்களை கிட்ட நம்ம சொல்லணும். டீச்சர்ஸை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. மாற்றங்கள் வரும். மாற்றங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் உண்மையிலே வெற்றி பெறுகிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ மாறி போச்சுங்க. இன்னைக்கு மாணவர்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான். எல்லா மாணவர்களுக்கும் அது இருக்கு. என்னால் முடியுமா, நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமேன்னு தாழ்வு மனப்பான்மை. லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஒரு எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்றது தாயின் கருவறை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்காது இல்லையா. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமேங்க சில முறை என்ன பண்ணுறோங்க, தவறான பாடங்களையே எடுத்துக்கொள்கிறோம். அதான் பிரச்சனை. ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிக்கார, தம்பி வந்து தானாக முன்னுக்கு வந்த ஒரு பெரிய தொழிலதிபர். ஒரு பத்திரிக்கைக்காரன் அண்ணன்கிட்ட போய் கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ நாசமாயிட்ட, வாழ்க்கையில குடிச்சு நாசமாயிட்டியேன்னு. அண்ணங்கார சொல்கிறான், நான் இந்த மாதிரி குடிகாரனா ஆனதுக்கு காரணம் எங்கள் அப்பா அப்படின்னா. ஏன்னா எங்கள் அப்பா குடிகாரன், வேலைக்கு போக மாட்டார், எங்கள் அம்மா சம்பாதிச்சுன்னு வந்த பணத்தை பிடிங்கிடுவார், எங்களெல்லாம் போட்டு அடிப்பார், எங்கள் அம்மாவை அடிப்பார், அவரை பார்த்து நான் கெட்டு போயிட்டேன். யாரே அண்ணன். தம்பிக்கிட்ட போய் அதே ரிப்போர்ட்டர் கேட்டான், நீங்கள் தொழிலதிபராக வர்றதுக்கு யார் காரணம்னு. தம்பி சொன்னா எங்கள் அப்பான்னா. அண்ணன் குடிக்காரனும் அப்பான்னா, தம்பியும் அப்பான்னா. எப்படி சொல்றீங்கன்னா, ஆமாம் சார், இந்த உலகத்திலேயே எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எங்கள் அப்பா குடிப்பார், நான் குடிக்கிறதில்லை. எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டார். எங்கள் அப்பா தான் எனக்கு உண்மையிலேயே ஒரு முன்மாதிரி. அவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னு. உண்மையிலேயே அதுதான். நாம் பார்க்கிற விஷயங்களிலிருந்து பாடங்களை தவறாக கற்றுக்கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரிங்க, பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனாலே பெட்ரு. நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, பர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஜெயிச்சு வந்தவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அன்னிலேருந்து இன்னைய வரையும் ஒரே மாதிரி மேலே போகும், கீழே வராது. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். மாற்றங்கள் வரும் சார். ஒரு காலத்தில் கழிவறை, இங்கிலீஷில் டாய்லெட்டுன்னு சொல்லியிருந்தோம் இல்லை. டாய்லெட்டு கரெக்டான வார்த்தை தானே. இப்போ மாற்றிட்டோம்.
இந்த இங்கிலீஷே பேசுகிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாய்லெட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டாங்க. இது நம்மலாம் வெளியில் போகிறோம், அதனால் தெரியுது. எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க, இஸ் ஆக்சுவலி 75 years ஓல்டு, ஸ்டில் ஜிஎம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, அதனால் கம்பெனி அவரை வச்சுருக்கு. அவருக்கு தெரியல. அவர் ஆஃபீஸுக்கு வரும்போது பார்த்தா ரிசப்ஷனில் பொண்ணை காணோம். ரிசப்ஷனிஸ்ட்டு வேறு ஷீனாரு. ஷீ காட்டு ரெஸ்ட் ரூம். ஒரு பொண்ணு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நான் போனேன், சார் என்ன சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஆமாப்பா, காலங்களில் வந்து நான் ரெஸ்ட்டு. நான் சொன்னேன் அப்படி இல்லை சார், ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டு. யார் சொன்னது? எல்லாரும் சொல்கிறாங்க சார். அவர் கேட்டார், டை அறிவு இருக்காடா, சாப்பிட்டு ஒரு ரூமுக்கு போவீங்களா, அது என்ன ரூமுன்னாரு. அது ரெஸ்ட் ரூம் சார்ண்ணா. ஏன்னா சாப்பிட்டு போகிற ரூமும் ரெஸ்ட் ரூமு, அங்கே போகிறதுக்கும் ரெஸ்ட் ரூமு. என்னடா இங்கிலீஷ்னாரு. மாற்றங்கள் வருகிற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டால் வெற்றி அடைவோம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை. சார் எல்லாமே கஷ்டம்தான், விழிப்புணர்வு வேணும். இப்போ நமக்கு விழிப்புணர்வு இருக்கா தெரியல. விழிப்புணர்வு இருந்தால் விளம்பரத்தை பாருங்க சார், நான் ஏமாத்துறானுங்க. ஒரு பொண்ணு காரை விட்டு இறங்குது, அவங்க தங்கச்சி ஓடி வருது, பார்த்துருப்பீங்க. அக்கா நானும் உன்ன மாதிரி கலெக்டர் ஆகணும் வந்து. உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீயும் கலெக்டர் ஆகணும்னா சிவில் சர்வீஸ் எழுதுன்னு சொல்லணும் நியாயமாக. சிந்தால் சோப்பு போட்டு குளின்னு வாங்க, பார்த்துக்கிறீங்களா? அப்போ கலெக்டர் ஆகணும்னா சிந்தால் சோப்பு போட்டு குளிச்சா போதும் இல்லை? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. பான்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு பான்ஸு போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறும். அந்த பொண்ணோட லவ்வரு ஏதோ ஒழிஞ்சு போகுதுன்னு டாடா காமிப்பான். ஏய் என்னோட வரமாட்டியா அப்படின்னும். டிக்கெட்டே வாங்காமல் ஓடி போய் ஏறிப்பான். பான்ஸ் பவுட்ருக்கு 40 வருஷம் சார் பான்ஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன். இது வந்து தனியாக தான் போயின்னுக்கிறேன். அந்த பவுடரில் ஒரு விசேஷம் உண்டு, பார்த்துக்கிட்டிங்களா? போட்டுக்கிட்டிங்கன்னா வேர்வைப்பட்டதுன்னா வேறு மாதிரி நாத்தடிக்கும், பக்கத்தில் ஒருத்த வரமாட்டான். ஆக விழிப்புணர்வு இருந்தாலே வெற்றி அடையலாம். எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் எது என்றால், நான் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஆண்டு விழாவுக்கு போயிருக்கிறேன். அந்த விழாவெல்லாம் ஒரு சடங்கு போல் நடக்கும். ஒரு விழா வைக்கணுமே வைப்பாங்க. அந்த விழாவை நடத்துவது அந்த நிறுவனமாக இருக்கும், பள்ளிக்கூட நிர்வாகமாக இருக்கும். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தின் 60 வருட காலத்தில் படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை நடத்துவது தமிழகத்தில் நான் பார்க்கிற முதல் பள்ளிக்கூடம் இதுதான். இந்த வெற்றி 75 நூற்றாண்டுகளாக தொடர வேண்டும். டாக்டர் உண்மையிலேயே லெனின் பாபு அவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.